வணக்கம். நாடாளுகின்ற தலைவன் எப்போதும் எதிரிகளிடம் விழிப்பாக இருப்பான். தனக்கு பக்கத்திலே இருந்து அறிவுரை கூறி நல்லாட்சி நடத்துவதற்கு துணை புரியக்கூடிய அமைச்சர்களிடம் அன்பாக இருப்பான். மிகுந்த நம்பிக்கையோடு இருப்பான். திருவள்ளுவர் கூறுகின்றார், தன் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மன்னனுக்கு, தலைவனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மந்திரி பழுது எண்ணக்கூடிய இயல்பிலே இருந்தால், அரசனுக்கு தீமை செய்யும் எண்ணத்திலே இருந்தால், தலைவனுக்கும் நாட்டுக்கும் துன்பத்தை ஏற்படுத்தும் எண்ணத்திலே இருந்தால், அவனால் விளையக்கூடிய கேடு சொல்லில் அடங்காது. எதிரி என்றால் எச்சரிக்கையாக இருப்போம். ஆனால் அமைச்சன் என்றால் அவன் சொல்லுவது நமக்கும் நாட்டுக்கும் நல்லது என்ற எண்ணம் மன்னனுக்கு இருக்கும். அவன் சொல்லுவதை அப்படியே நம்புவான். அவனுடைய அறிவுரைகளை, ஆலோசனைகளை பின்பற்றுவான். அமைச்சன் வஞ்சக எண்ணத்தை மனதிலே கொண்டிருந்தால், அப்படிப்பட்ட ஒரு அமைச்சன் பக்கத்திலே இருப்பது 70 கோடி பகைவர்கள் பக்கத்திலே இருந்தால் கூட ஏற்படாத பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் பழுதென்னும் மந்திரி என்பவன் 70 கோடி பகைவர்களை விடவும் மோசமானவன் என்று வள்ளுவர் கூறுகின்றார். அமைச்சு என்ற அதிகாரத்தில் அவர் கூறுகின்ற குறள், பழுதென்னும் மந்திரியுள் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உறும். 70 கோடி என்ற எண்ணிக்கை மிகப்பெரிய எண்ணிக்கை என்பதை குறிப்பதற்காக வந்துள்ளது. குறிப்பிட்டு 70 கோடி என்ற எண்ணிக்கையை சொல்வதற்காக வரவில்லை. சீவக சிந்தாமணியிலே, ஏமாங்கத நாட்டிலே, ராசமாபுரத்திலே சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்த சச்சந்தன் திருமணம் முடிந்த பிறகு மனைவி விசையின் மீது கொண்ட அளவற்ற அன்பினால் அந்த புறத்திலேயே தங்கினான். தன் அமைச்சன் கட்டியங்காரனை முழுமையாக நம்பினான். பழுதெண்ணிய மந்திரியாகிய கட்டியங்காரனின் சூழ்ச்சியால் சச்சந்தனினுடைய உயிர் போயிற்று. நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த விசையை நாடு விட்டு தப்பித்து ஓட வேண்டியதாயிற்று. கதைகள் வெறும் கதைகள் மட்டுமல்ல, அவற்றுக்குள் கவனிக்க வேண்டிய பல கருத்துகளும் நிரம்பி உள்ளன. நன்றி, வணக்கம்.